வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் பொதுமக்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகி உள்ளது. அதன்படி உரிமை தொகை ரூபாய் 2500 திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்ற மிக முக்கிய தகவலை தமிழக அரசு வெளியிட்டு உள்ளது. அதாவது குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்து நிதி அமைச்சர் வில்சன் தெரிவித்து உள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்து நிதியமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்து உள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி சரியாக தகுதியுள்ள குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் தவறாமல் ரூபாய் 1000 நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். தமிழகத்தை தொடர்ந்து இந்த திட்டம் மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டு வரவேற்பை பெற்றது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறது. ஆனால் தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு குடும்ப தலைவிகளிடையே எழுந்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே மே மாசத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்கணும். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்ப எதுக்கு அவகாசம்? என்ன மறுசீரமைப்பு பண்ண போறீங்க? திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும்னு நேத்துதான் சட்டப்பேரவையில் சொன்னீங்க. மாசம் 2500 ரூபாயின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட தராம இழுத்தடிக்கிறது தான் உங்க மாற்றமா என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த மாதம் 15ஆம் தேதி சரியாக வரவு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஜூன் மாதமும் சரியாக 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் தாவேக அரசின் நிதி அமைச்சர் வில்சன் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதாவது தாவேக அளித்த அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படுமா எனும் கேள்வி எழுந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் நிதி அமைச்சர் வில்சன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் மரியா வில்சன் மகளிருக்கு ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வரப்போகும் நாட்களில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று வெகு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு இனிப்பான செய்தியை அமைச்சர் வழங்கி இருக்கிறார். இப்போது இந்த ஒரு செய்தியானது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த செய்தியானது மக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம். சாமானிய மக்களுக்கு இந்த 2500 என்பது மிகப்பெரிய தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. பலர் மாத சம்பளமாகவே 5000 ரூபாய் மட்டுமே வாங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஏழை எளிய பெண்களுக்கு ரூபாய் 2500 என்பது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.